Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை நமக்கு தருகிறார். நாம் பெற்றோர்களாக இருந்து நல்வழியிலே பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர் மகிமை சேர்க்கும் வண்ணமாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, தன் பிள்ளையை என்னென்னமோ சொல்லி கொடுப்பாங்க. அந்த கராத்தே போ, இங்கே மியூசிக் கிளாஸ் போ, இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கீழே நல்வழிப்படுத்துறதை மறந்துடுறாங்க. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நிறையா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, கடவுளிடத்தில் சொல்லப்பட்டது போல், ஜீவனுள்ள வார்த்தையில் சொல்லப்பட்டது போல் பெற்றோர்களாகிய அந்த பெரியவர்கள் நடந்து கொள்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளை எப்படி பயிற்றுவிப்பது என்பது தெரியாமல் இருக்கிறது. அதனால்தான் இதை ஆழமாக சிந்திக்க சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பெற்றோர்களுக்கு பக்குவம் இல்லை என்றால், பெற்றோர்களுக்கு நீதியின் வழிகள் என்னது என்று தெரியவில்லை என்றால், அப்போது பிள்ளைகளை எப்படி வழி நடத்துவது? நான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர்கள் வீட்டுக்கு போய் நான் வாரத்தில் ஒரு நாள் ஜெபிப்பது உண்டு. ஆனால் அங்கு நடந்த ஒரு நிகழ்வை கண்டு நான் மிகவும் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் அநேக பெற்றோர்களும் கடவுளிடத்திலே குழந்தைகளும் நெருக்கம் அடைய வேண்டும், அவர்களும் இந்த ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதை எப்படி பக்குவமாக எடுத்து பிள்ளைகளுக்கு அதை சொல்லி வழி நடத்த வேண்டும் என்று தெரியவில்லை. இதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அதாவது நாம் வழி நடத்தும் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது நாமும் கூட புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனத்தை மிகவும் ஆர்வமாக அதில் சொல்லப்படும் ஞானத்தை எல்லாம் கடைப்பிடிப்பவர்களாக, அதற்காக நாம் ஆர்வப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் கூட கடவுளிடத்தில் இருக்க வேண்டும். நமக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கிற பிள்ளைகளும் நம்மளை பின்பற்றி வர வேண்டும். இப்படி தான் அந்த ஒரு வீட்டில் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு வீடு, அவர்களும் ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை நான் அறிந்தேன். ஏனென்றால் பேரன் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கான், செல்லுங்கதின்னு இருக்கான். அப்போ அதுக்காக என்னுடைய அந்த பாட்டி சொல்கிறாங்க பேரங்கிட்ட, நீ சர்ச்சுக்கு வரலன்னா உனக்கு வீட்டில் இடம் கிடையாது, வெளியே போயிடும். இப்படிலாம் சொல்வதனாலே அவர்கள் கடவுளிடத்தில் வரமாட்டார்கள். கடவுளை விட்டு இன்னும் பின்மாற்றத்தில் அடைவதற்கு துணிந்து விடுவார்கள். இன்றைக்கு இருக்கிற இளமை பருவத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போது அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் இழப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம் பிள்ளைகளுக்கு நாம் பக்குவமாக கடவுளுடைய அன்பை மிகவும் தன்மையாக நாம் கற்றுத்தர வேண்டும். என்னுடைய மகனுக்கு கூட, என்னோடய மகன் பேர் ஜோஸ்வா, அவனுக்கு நான் மிகவும் அன்பாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைகள் தான், அவர்கள் பெரிய ஒரு ஞானி கிடையாது. அவர்கள் நாம் சொல்லும் ஒவ்வொரு விதத்திலேயும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் நினைத்ததெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது கண்டிப்பாக ஆண்டவர் பார்வையிலே அது கூடாத காரியமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, சில வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பிள்ளைகள் இருக்கும்.
அதில் கடைசி பிள்ளைக்கு அதிக முக்கியத்துவம் தந்து மூத்த பிள்ளையானவன் அவனுக்கு முக்கியத்துவம் தராமல் போகும்போது அப்போது அந்த மூத்த பிள்ளைக்கு மிகவும் ஒரு மனவேதனைப்படுகிறான், வெறுக்கிறான். குடும்பத்தில் இருக்க நபர்களை அவன் அடியோடு வெறுத்து விடுவான். அதனால தான் அவர்கள் எல்லாம் நண்பர்களை தேடி போகிறார்கள், பல பாவத்திலே சிக்கிக்கொள்கிறார்கள். அதனாலே எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நாம் சமமாக பார்த்து அவர்களுக்கு அன்பை சமமாக கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அநேகமாக நம் பிள்ளைகளை ஞானமாக வளர்ப்பது, கடவுள் சொன்ன விதத்திலே வளர்ப்பது நமக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள மாற்று கருத்து இல்லை கருத்து வேறுபாடு எப்படியாக வைத்து கொள்ளலாம், அதெல்லாம் மாறி குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லவ நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் சொல்லப்பட்டது போல பிள்ளைகளுக்கு பயிற்றுவிப்பது மிக நேர்த்தியாக அவர்களை தன்மையோடு அன்போடனும் உமது வழியிலே அவர்களை நடத்த வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளிடத்தில் நாங்கள் கோபப்படாமல் எங்களுடைய அன்பை நீர் எங்கள் மீது எப்படியாக அன்பு செய்தீரோ அதே போல் பிள்ளைகளுக்கும் நாங்கள் அளவு கடந்த அன்பையும் செய்து அவர்களையும் உமது வழியிலே நித்திய வழியிலே வழி நடத்த எங்களுக்கு நீர் நல்ல ஞானத்தை தந்துருமான்னு ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து வெற்றி பெற செய்யும், அவர் குடும்பத்தில் ஒரு மன அமைதியை உண்டு பண்ணும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.